I thought I'll show you the video on how to pick the malai. So I had refrigerated the milk after boiling it. Now if you see how the malai is getting collected, if you refrigerate it, it will form like a thick layer, then it is easy for you to collect the malai. Did you see? It formed a very thick layer at the top. So then I'm going to place it in the bowl like this. I saw that someone had put a video on how to do the desi ghee from cow's milk, so I thought, okay, maybe I'll show you this as a tip to collect the malai. So you just have to boil the milk nicely, cool it down and refrigerate to get a thick layer on the top. See how it is. Thank you. நான் வீட்டிலே எப்படி நெய் தயாரிப்பது என்பது நான் கூறப் போகிறேன். முதலில் ஒரு டிஃபன் பாக்ஸில் டெய்லி பால் ஆடையை எடுத்து நம்ம சேமிக்க வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன்ஸ் த டிஃபன் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக ஆன பிறகு இதை எல்லாமே எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே கூலாக இருக்கணும். அப்போ தான் கையில் வந்து ஒட்டாது, இல்லைன்னா பிசுப்பு தன்மை வந்துடும். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே வந்து இந்த ஜார்க்குள்ளே போட்டுட்டு டெம்பரேச்சர் ஜில்லுன்னு இருக்கான்னு செக் பண்ணணும். சப்போஸ் டெம்பரேச்சர் வந்து ஜில்லுன்ட்டு இல்லை, ரூம் டெம்பரேச்சரில் வந்துருச்சுன்னா நம்ம வந்து 2 to 3 2 இல்லை 3 ஐஸ் க்யூப்ஸை வந்து இதில் போட்டு நம்ம அரைக்கலாம். ஓகேங்களா? இப்போ அரைச்சிட்டு நான் காட்டுறேன். இதிலிருந்து வெண்ணெயை நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வந்து இந்த மாதிரி வரும், பாலாக வரும். நம்ம கையில் வந்து இது தண்ணி ஐஸ் போட்டதுக்கு காரணம் என்னென்னா கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ என் கையில் எதுவுமே ஒட்டலை, பியூராக இருக்குது என் கை. ஓகே, இப்போது நம்ம வந்து ஒரு வடைச்சட்டி வச்சு அந்த வடைச்சட்டியிலேருந்து இந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்குள்ளே போட்டு மெல்ட் பண்ண போகிறோம், உருக்க போகிறோம். உருக்கணும்னா நம்மளுக்கு வந்து கீ கிடச்சிடும். என்னோட இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும், ஏன்னா இது வந்து கவுஸ் மில்க். உங்ககிட்ட வந்து மேக் ஷுர் உங்களுக்கு வந்து கவுஸ் மில்க் கிடைக்கிற மாதிரி பாருங்கள். சப்போஸ் கிடைக்கலனாலும் கேன் யூஸ் பஃபலோஸ் மில்க் ஆல்சோ. இது எல்லாமே வந்து நல்லா தொடச்சி நம்ம வந்து இந்த கடாய்க்குள்ளே போட்டுடலாம். இது வந்து கடாயில் வச்சு நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி உருகி வரும். ஆனால் இன்னும் கீ ஃபார்மில் நெய் ஃபார்மில் வரல. நெய் வந்த பிறகு நான் காட்டுறேன். இப்போ வந்து உருக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நெய் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம முருங்கை இலையோ இல்லைன்னா கருவேப்பிலையோ போட்டோம்னா நெய் வாசனை நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை நம்ம ஆறின பிறகு நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது கீ ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சு.